தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். 2024ஆம் ஆண்டின் பொருளாதார வளர்ச்சியை கவனத்தில் கொண்டு அரச ஊழியர்களின் சம்பள திருத்தம் குறித்து தீர்மானிக்க முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் அமர்வில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில் 2024 ஜனவரி முதல் அரசு ஊழியர்களுக்கு மாதாந்தம் 5000 ரூபாய் வாழ்வாதார கொடுப்பனவாக வழங்கப்பட்டது. தற்போது 10,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் முதல் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு 2500 ரூபாய் கொடுப்பனவும் வழங்கப்பட்டது. இதனால் அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு தொடர்பில் அடுத்த வருடமே கவனத்தில் கொள்ள முடியும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்படும் காலம் தொடர்பான அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கும் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் தேர்தல் நடாத்தப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அறிவித்தலின்படி குறிப்பிட்ட காலத்துக்குள் வேட்பு மனுக்கள் கோரப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலையில் சிறிதளவு அதிகரிப்பு ஏற்படக்கூடும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மன்னாக்கே தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்திற்கும் நிதி ராஜாங்க அமைச்சருக்கும் இடையில் நேற்றைய தினம் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது. இந்த கலந்துரையாடலின் போது பொது போக்குவரத்து வாகனங்கள் முதலாவதாகவும், மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் என்பவற்றை இரண்டாவதாகவும் கொண்டு வருவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சாதாரண கார்கள் மற்றும் சொகுசு வாகனங்கள் இறக்குமதிக்கான அனுமதியை வழங்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பொதுநிதிக்கான நாடாளுமன்ற குழு அதன் உணர்திறன் தன்மை காரணமாக விசாவின் தோல்வி குறித்த எந்த விவரங்களையும் தற்காலிகமாக வெளியிட வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளதாக குழுவின் தலைவர் ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கை விசா அவுட்சோர்சிங் ஒப்பந்தம் தொடர்பான கலந்தாய்வுகள் நேற்று நாடாளுமன்ற கட்டிடத்தில் பொது நிதிக்கான நாடாளுமன்ற குழு முன்னிலையில் ஆரம்பமாகியதோடு இது தொடர்பான கலந்தாய்வுகளை எதிர்வரும் 14ஆம் தேதியன்று மீண்டும் தொடர முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பிரச்சினையின் உணர்திறன் தன்மை காரணமாக கலந்தாய்வு விடயங்களை ஊடகங்களுக்கு வெளியிட வேண்டாம் என்று முடிவெடுத்ததாக கர்சா குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் திடீரென குவிந்த பெருந்தொகை மக்களால் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மகரகம பனிப்பிடிய பிரதேசத்தில் சுமார் 20,000 பேருக்கு இலவச மரக்கறிகள் வழங்கும் காய்கறி தஞ்சல் வழங்கப்பட்டமையால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. மேகொட பொருளாதார நிலையம் உட்பட பல மரக்கறி வியாபார நிலையங்கள் மற்றும் வியாபார ஸ்தலங்களின் உரிமையாளரான ஆனந்த விஜயரத்னவினால் தன்சல் வழங்கப்பட்டது. இலவச மரக்கறிகளை பெறுவதற்காக 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் வீதியோரங்களில் வரிசையில் காத்திருந்தனர். நேற்று முன்தின மாலை 4 மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட மரக்கறி தன்சல் நேற்று காலை 11 மணி வரை வழங்கப்பட்டுள்ளது. காபூத்து சாதாரண தர பரீட்சை நிலையத்துக்குள் அத்துமீறி நுழைந்து அங்கிருந்த மாணவர் ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் 2 காலி ரத்கம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் காலி ரத்ம பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் ரத்கம பிரதேசத்தைச் சேர்ந்த 17 மற்றும் 16 வயதுடைய 2 சிறுவர்கள் ஆவர். ரத்கம தேவினிகொட பிரதேசத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவரை இவ்வாறு தாக்குதலுக்குள்ளாக்கியுள்ளார். இவர் தாக்குதலுக்குள்ளாகி காயமடைந்த போதிலும் தொடர்ந்து பரீட்சை எழுதியதாக ரத்கம போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ரத்கம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நாவட்குழி பிரதேசத்தில் நேற்று வியாழக்கிழமை காலை யுக்திய சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து A9 மற்றும் A32 வீதிகளூடாக பயணித்த வாகனங்களை சோதனையிட்டிருந்தது. போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னகோன் ஆலோசனைக்கு அமைவாக போதைப்பொருளை கட்டுப்படுத்தும் நோக்குடன் நாடளாவிய ரீதியில் யுக்திய சுற்றி வளைப்பு நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
இந்த ஆண்டு சுற்றுலாத்துறைக்கான சிறந்த ஆண்டாக வரலாற்றில் இடம் பிடிக்கும் என இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். மேலும் 2024ஆம் ஆண்டுக்கான வருமான இலக்காக சுமார் 2 மில்லியன் வருகையை எதிர்பார்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில், இந்த ஆண்டுக்கான வருமானம் மற்றும் வருகையின் எண்ணிக்கை ஆகியன இலங்கை சுற்றுலாத்துறையில் இரட்டிப்பை அடையும். இந்த நிலையில் ஜூலை மற்றும் ஆண்டின் இறுதியில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிக வளர்ச்சியை கொண்டு 2.3 மில்லியனை தாண்டும். சுற்றுலா பயணிகளின் வருகையில் எதிர்பார்க்கப்படும் அதிகரிப்புக்கு அமைவாக அவர்களுக்கான வசதிகள் மற்றும் சேவைகளை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என குறிப்பிட்டுள்ளார். மின்கட்டணத்தை குறைப்பது தொடர்பான முன்மொழிவுகளை இலங்கை மின்சார சபை இதுவரை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் வழங்கவில்லை என அதன் தலைவர் பேராசிரியர் மஞ்சுள பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பான முன்மொழிவுகள் இம்மாதம் 1ஆம் தேதி ஆணைக்குழுவிடம் வழங்கப்படவிருந்தன. எவ்வாறாயினும் மின்சார சபை விடுத்த கோரிக்கைக்கு அமைய இன்று 10 வரை குறித்த காலத்தை நீடிக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி இன்று முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன செயற்படுவதற்கு விதிக்கப்பட்ட தடையை இம்மாதம் 29ஆம் தேதி வரை நீடிக்குமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்று கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் விதான முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகள் இருந்தால் மனு தாக்கல் செய்யுமாறு பிரதிவாதிகளுக்கு உத்தரவிட்ட நீதிபதி குறித்த வழக்கை இம்மாதம் 29ஆம் தேதி மீண்டும் அழைப்பதற்கு உத்தரவிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்திரிபால சிறிசேன, சிரேஷ்ட உபதலைவர் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, உபதலைவர் பைசர் முஸ்தபா உள்ளிட்டோர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். கொட்டாவை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் 2 அதிகாரிகள் உட்பட 3 லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் கீழ் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொட்டாவை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவரும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அதிக வெப்பம் காரணமாக யாழ்ப்பாணம் புன்னாளி கட்டுவான் பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சிவஞானம் ஜெயக்குமார் வயது 45 என்ற குடும்பஸ்தரே நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் நேற்று பிற்பகல் 1:45 மணியளவில் மது போதையில் இருந்ததை அவரது மகள் அவதானித்துள்ளார். பின்னர் 3:30 மணியளவில் அவர் வெயிலில் கீழே விழுந்திருந்ததை அவதானித்துள்ளார். அருகில் சென்று பார்த்தவளே அவர் உயிரிழந்து காணப்பட்டுள்ளார். இதனையடுத்து அவரது சடலம் மீட்கப்பட்டு தலைப்பளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதிக வெப்பம் காரணமாக உடலில் 10க்கும் மேற்பட்ட எரிகாயங்கள் ஏற்பட்டு உயிரிழந்ததாக பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. 2 வருட பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு முதன்மை கணக்கு இருப்பு உபரியாக மாறியுள்ளது. ரூபாயின் பெறுமதி வேகமாக வலுவடைந்து வருகிறது. நாடு நிலையானது மட்டுமல்ல, பணவீக்கமும் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது என தேசிய பாதுகாப்பு தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். 1 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான முதலீட்டில் கடுவெல மாபிம பிரதேசத்தில் நிறுவப்பட்ட லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் புதிய எரிவாயு நிரப்பு நிலையத்தை திறந்து வைக்கும் போது நேற்று இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.